அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 6 வசனங்கள். அதாவது நமக்கு இந்த ஆண்டிலே ஒரு வித்தியாசமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாடு மரணங்கள், இந்த புனித வெள்ளி ஆராதனை மிகவும் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். நாம் அதை கண்கூட அனுபவித்து கொண்டிருக்கிறோம். 6 வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் நேர்த்தியாக, அது தேவனுடைய சுத்தம், தேவனால் கொடுக்கப்பட்டது. ஒருவராலும் மாம்சத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. ஆண்டவர் அற்புதமாக நமக்கு நடத்தி தந்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லோரும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 7வது வார்த்தையாக நாம் அப்படியே திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், அதனுடைய 46வது வசனம். போதும். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது அவருடைய கடைசி நேரம். அவர் சிலுவையில் இருந்து கொண்டு 7 வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அந்த 7 வார்த்தைகளும் அதாவது ஒரு மனிதன் எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு ஆவிக்குரிய ஆழமாக இருக்கிறது. கடைசியாக நமக்கு நேரமில்லை, ஆண்டவர் சிலுவையில் இருந்து கொண்டு கடைசியாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதாவது இங்கே சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையினுடைய அடித்தளம்தான் இது. அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார், அவர் ஏன் இந்த பூமியிலே வந்தார்? பிதாவின் சித்தத்தை செய்யும்படி, அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே பாவத்தில், அதாவது ஒரு மனிதன் எப்படி ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறானோ, இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதன் அவன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். அவர்களை விடுவிக்க வேண்டும், அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு பாடுகள். சாதாரணமாக ஒரு தெய்வம் வந்து தன்னுடைய வல்லமையை காட்டி, அவருடைய கரத்தை காட்டி அற்புதங்களை நடத்தி அது ரட்சிக்கிறதாக அல்ல. அது ஒருவேளை படக்காட்சிகளுக்கோ ஒரு கிரியேஷனுக்கோ ஒரு கதாபாத்திரத்திற்கோ அது வேண்டுமென்றால் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை மாத்திரமல்ல, அதை அவர் தன்னுடைய சரீரத்திலே நிறைவேற்றி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை மனுக்குலமாய் நமக்கு தரும்படியாகத்தான் இந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நாம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடித்துக் கொள்வோம். தீத்துவுக்கு எழுதின நிருபத்திற்கு நேராக எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனம் எல்லோரும் எடுத்துக் கொள்ளுங்கள். 296வது பக்கம். அங்கே ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எதற்காக பிதாவினிடத்திலே தம்மை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுத்தாராம்? அவர் வந்ததினுடைய நோக்கம், அவர் வந்து இந்த காரியங்களை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சம்பாதித்து அவர் முடித்தார். என்பதே உடைய பிள்ளைகளே, கடைசியாக அவர் பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இப்பொழுது அவருக்கு இந்த பூமியிலே ஒரு மனுக்குலத்திற்காய் செய்யப்படுகிற சகல வேலைகளும் முடிக்கப்பட்டது. இப்பொழுது அவர் தைரியமாக என்ன செய்யலாம்? பிதாவின் வலது பாரிசத்திலே அங்கே உட்காரலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமான காரியங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலும் ஏற்றுக்கொண்டு, ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே, லூக்கா வாசிக்க வேண்டாம், லூக்கா 22:37 அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? ஒரு மனிதனுடைய அக்கிரமம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். லேவியராகமத்தின் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீடுகளிலே சென்றதை வாசித்துக் கொள்ளுங்கள். கவனமாக எல்லா வசனத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 16வது அதிகாரம், அதனுடைய 21-22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் என்ன செய்வானாம்? ஒரு மனிதனுடைய, அதாவது சகல மனிதனுடைய அக்கிரமங்களையும் ஒரு ஆட்டின் மேல் செலுத்தி அவனுடைய தலையின் மேல் வைத்து அதை அப்படியே போக விடுவானாம். அவன், அந்த ஆடு சகல ஜனங்களுடைய அக்கிரமம், அதாவது மீறுதல்களை சுமந்து கொண்டு என்ன செய்யுமாம்? அது பாளையத்திற்கு புறம்பே போகும் என்று சொல்லி அங்கே இந்த 21-22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் தலையின் மேல் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுக்குலத்தின் அக்கிரமங்களை, எல்லா மனுக்குலத்தின் பாவங்களையும் அவர் தன்னுடைய தலையின் மேல் சுமந்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தம்மை சுமந்து தீர்த்தார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும்
நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியமும் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர் என்ன செய்கிறாராம்? நம்மை அவர் சுத்திகரிக்கிறாராம். அல்லேலூயா. அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே போகும்படி என்ன செய்ய வேண்டுமா? ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பே அவர்களை மோசே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நம்மை அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சிலுவையிலே சொந்தன அந்த சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். எவ்வளவு மேலான பாக்கியம் இது! நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது. அதுதான் இலவசமாய் அவருடைய மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இது நாம் பாடுபடவில்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. எல்லா பாடுகளையும் நமக்கு இது ஃப்ரீ. நாம் சும்மா இருக்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னது போல நாம் சும்மா இருக்கிறோம். அவர் நமக்காக இந்த எல்லா பாடுகளையும் பட்டிருக்கிறார். நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். நம்மை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றும்படி, நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கும்படி எல்லா அசுத்தத்தையும் அவர் தம்மேல் சுமந்து கொண்டு அவர் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தராகிய தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழைத்தனரே இந்தமிப்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழைத்தனரே இந்தமிப்பு. கண்களினால் காண்கிறேனே இந்த கானான் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இன்பக்கானான் தேசமதை. திருக்கரத்தால் தாங்கினே திருசித்தம் போல் நடத்திடுமே. கோவன்கள் களிமண்ணான் அனுதினம் நீர் வரைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வரைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா.